அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய குர்ஆன் மஜ்லிஸில் குர்ஆனின் இரண்டாவது அத்தியாயமான சூரா அல் பக்ராவின் 188வது வசனத்திலிருந்து ஆரம்பிக்க இருக்கின்றோம். இந்த அரபி வசனங்களின் அரபி மூலங்களை ஓதி அவைகளின் தமிழாக்கங்களை வாசிக்க இருக்கின்றோம். அனைவரும் அமைதி காத்து செவிதாழ்த்தி கேட்டு பயனடையவும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பேரருளாளன் பேரன்பாலன் அல்லாஹுவின் பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். வலா தகுலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்திலி வ யுதுலு பிஹா இலல் ஹுக்கமீலி தகுலு ஃபரீகம் மின் அம்வாலின் நாசி பில் இதுமி வ அன்தும் தஅலமூன். உங்களுக்கு மத்தியில் உங்கள் செல்வங்களை தவறாக உண்ணாதீர்கள், அனுபவிக்காதீர்கள். நீங்கள் பாவம் என்று அறிந்திருந்தும் மக்களுடைய செல்வங்களில் ஒரு பகுதியை பாவமாக நீங்கள் உண்பதற்காக அவற்றை அதிகாரிகளிடம் லஞ்சமாக கொடுக்காதீர்கள். يسألونك عن الأهلة قل هي مواقيت للناس والحج وليس البر بأن تأتوا البيوت من ظهورها ولكن البر من اتقى وأتوا البيوت من أبوابها வத்தகுல்லாஹ லஅல்லகும் துஃப்லிஹூன். பிறரை பற்றி உம்மிடம் கேட்கிறார்கள், கூறுவீராக, அவை மக்களுக்கும் ஹஜ்ஜுக்கும் காலங்களை அறிவிக்கக்கூடியவை. நீங்கள் வீடுகளுக்கு அவற்றின் பின்வழிகளில் இருந்து வருவது நன்மை இல்லை. எனினும் நன்மை அல்லாஹுவுக்கு அஞ்சியவர்களில்தான் இருக்கிறது. நீங்கள் வீடுகளுக்கு அவற்றின் தலைவாசல்களில் இருந்து வாருங்கள், அல்லாஹுவை அஞ்சுங்கள், நீங்கள் வெற்றியடைவதற்காக. வகாத்திலு ஃபீ சபீலில்லாஹி அல்லதீன யுகாத்திலூனகும் வலா தஅதது இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஹ்ததீன். உங்களிடம் போர் புரிவரிடம் அல்லாஹுடைய பாதையில் நீங்களும் போர் புரியுங்கள், வரம்பு மீறாதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் வரம்பு மீறுபவர்களை நேசிப்பதில்லை. வக்துலூஹும் ஹைது தகிஃப்துமூஹும் வ அஹ்ரிஜூஹும் மின் ஹைது அஹ்ரஜூக்கும் வல் ஃபித்னது அஷத்து மினல் கத்ல் வலா துகாத்திலூஹும் இந்தல் மஸ்ஜிதில் ஹராமி ஹத்தா யுகாத்திலூக்கும் ஃபீஹி ஃபஇன் காத்தலூக்கும் ஃபக்துலூஹும் கதாலிக ஜஸாஉல் காஃபிரீன். அவர்களை நீங்கள் பார்த்த இடத்தில் அவர்களை கொல்லுங்கள். உங்களை அவர்கள் வெளியேற்றியவாறே நீங்களும் அவர்களை வெளியேற்றுங்கள். இணை வைத்தல் கொலையை விட மிக கடுமையானது. அல் மஸ்ஜிதுல் ஹராமின் அருகில் அவர்களிடம் போர் புரியாதீர்கள். அதில் அவர்கள் உங்களிடம் போர் புரியும் வரை அவர்கள் உங்களிடம் போரிட்டால் நீங்கள் அவர்களை கொல்லுங்கள். இப்படித்தான் நிராகரிப்பவர்களின் கூலி. فَإِنِ انْتَهَوْا فَإِنَّ اللَّهَ غَفُورٌ رَحِيمٌ. அவர்கள் விலகி கொண்டால் விட்டுவிடுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் மகா மன்னிப்பாளன், மகா கருணையாளன் ஆவான். وَقَاتِلُوهُمْ حَتَّى لَا تَكُونَ فِتْنَةٌ وَيَكُونَ الدِّينُ لِلَّهِ فَإِنِ انْتَهَوْا فَلَا عُدْوَانَ إِلَّا عَلَى الظَّالِمِينَ.
இணை வைத்தல் நீங்கி வழிபாடு அல்லாஹ்விற்கு ஆகும் வரை அவர்களிடம் போர் புரியுங்கள். அவர்கள் விலகி கொண்டால் அநியாயக்காரர்கள் மீதே தவிர மற்றவர்கள் மீது அறவே அத்துமீறல் இல்லை. அஷ்ஷஹருல் ஹராமு பிஷ்ஷஹரில் ஹராமி வல் ஹுருமாத்தியு கிசாசுன் ஃபமன் இக்ததா அலைக்கும் ஃபக்தது அலைஹி பிமித்லி மக்ததா அலைக்கும் வத்தகுல்லாஹ வஅலமு அன்னல்லாஹ மஅல் முத்தகீன். புனித மாதத்திற்கு பதிலாகும். புனிதங்கள் பால்படுத்தப்பட்டால் பழி தீர்க்கப்பட வேண்டும். ஆகவே யார் உங்கள் மீது வரம்பு மீறினாரோ அவர் உங்கள் மீது வரம்பு மீறியது போன்றே நீங்களும் அவர் மீது வரம்பு மீறுங்கள். அல்லாஹுவை அஞ்சுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் இரையச்சமுடையவர்களுடன் இருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். وَأَنْفِقُوا فِي سَبِيلِ اللَّهِ وَلَا تُلْقُوا بِأَيْدِيكُمْ إِلَى التَّهْلُكَةِ وَأَحْسِنُوا إِنَّ اللَّهَ يُحِبُّ الْمُحْسِنِينَ. அல்லாஹுடைய பாதையில் தர்மம் புரியுங்கள். உங்கள் கரைகளை அழிவில் போடாதீர்கள். நல்லறம் புரியுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் நல்லறம் புரிவோரை நேசிக்கிறான். وَأَتِمُّوا الْحَجَّ وَالْعُمْرَةَ لِلَّهِ فَإِنْ أُحْصِرْتُمْ فَمَا اسْتَيْسَرَ مِنَ الْهَدْيِ وَلَا تَحْلِقُوا رُؤُوسَكُمْ حَتَّى يَبْلُغَ الْهَدْيُ مُحِلَّهُ فَمَنْ كَانَ مِنْكُمْ مَرِيضًا أَوْ بِهِ أَذًى مِنْ رَأْسِهِ فَفِدْيَةٌ مِنْ صِيَامٍ أَوْ صَدَقَةٍ أَوْ نُسُكٍ فَإِذَا أَمِنْتُمْ فَمَنْ تَمَتَّعَ بِالْعُمْرَةِ إِلَى الْحَجِّ فَمَا اسْتَيْسَرَ مِنَ الْهَدْيِ فَمَنْ لَمْ يَجِدْ فَصِيَامُ ثَلَاثَةِ أَيَّامٍ فِي الْحَجِّ وَسَبْعَةٍ إِذَا رَجَعْتُمْ تِلْكَ عَشْرَةٌ كَامِلَةٌ ذَلِكَ لِمَنْ لَمْ يَكُنْ أَهْلُهُ حَاضِرِ الْمَسْجِدِ الْحَرَامِ وَاتَّقُوا اللَّهَ وَاعْلَمُوا أَنَّ اللَّهَ شَدِيدُ الْعِقَابِ. நீங்கள் ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹுக்காக முழுமையாக்குங்கள். நீங்கள் தடுக்கப்பட்டால் பலியில் சாத்தியமானது பரிகாரமாகும். பலி தன் இடத்தை அடையும் வரை உங்கள் தலைகளை சிரைக்காதீர்கள். உங்களில் எவர் நோயாளியாக இருக்கிறாரோ அல்லது அவருடைய தலையில் அவருக்கு இடையூறு இருக்குமோ ஆகவே அவர் நோன்பு அல்லது தர்மம் அல்லது பலிகளிலிருந்து பரிகாரம் செய்யவும். நீங்கள் பாதுகாப்பு பெற்றால் எவர் உம்ராவை கொண்டு ஹஜ்ஜு வரை சுகம் அனுபவிப்பாரோ அவர் பலியில் சாத்தியமானது கொடுக்கவும். எவர் பலியை பெறவில்லையோ அவர் ஹஜ்ஜில் 3 நாட்கள் நோன்பும் நீங்கள் திரும்பிய பின் 7 வைக்க வேண்டும். அவை முழுமையான 10 இது எவருடைய குடும்பம் அல் மஸ்ஜிதில் ஹராமில் வசிப்பவர்களாக இருக்கவில்லையோ அவருக்குத்தான். நீங்கள் அல்லாஹுவை அஞ்சுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் தண்டிப்பதில் மிக கடுமையானவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். சதகல்லாஹுல் மௌலானல் அதீம்.